ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் மிகவும் முக்கியமான மாதம் மே மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது. அதனால் இந்த மாதம் முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது. இந்த மாதம் ஏன் முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வரும். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி. அதனால் ரொம்ப விசேஷம். ஸோ மே மாதத்தில் எப்போ சித்திரை பௌர்ணமி வருதுன்னா மேவுடைய 12ஆம் தேதி அன்னைக்கு சித்திரை மாதத்துடைய 29ஆம் நாள், கிழமை திங்கக்கிழமை. ஸோ இந்த நாளில் பௌர்ணமியானது வருது. இது ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான ஒரு பௌர்ணமி என்று இந்த பௌர்ணமியை சொல்லலாம். இந்த பௌர்ணமியை முன்னிட்டு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத அந்தந்த ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சரி, வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ராசியில் குரு சந்திரன், தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன், அயனசயன போகஸ்தானத்தில் சூரிய புதன், இந்த மாதிரி கிரகங்களானது இந்த பௌர்ணமியிலிருந்து வள வரப்போகுது. கிரகங்கள் இப்படி வள வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் வேற இந்த பௌர்ணமியிலிருந்து இருக்குது. கிரக மாற்றங்கள் பௌர்ணமிக்கு பிறகு 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் அயனசயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் அயனசயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. 31ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் நடைபெறுது. இந்த கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து என்ன பலன் நீங்கள் பெறுவீங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன பலனை நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஸோ ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இந்த பௌர்ணமியிலிருந்து கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பௌர்ணமி குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பொறுப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். அதே சமயம் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவானது ஒரு பக்கம் உண்டாகும். மெயினாக நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். வீண் வாக்குவாதங்கள் வைத்து கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு பேர ஆபத்தில் போய் முடியும். அதனால் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உடன் இருப்பவர்களோடு சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். அதனால் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதுரியமாக எல்லாத்தையுமே கையாள்வது நல்லது. அப்போ தான் வரவேண்டிய பணம் எல்லாம் உங்களுக்கு சேரும். அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு கூட நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்த பணம் சேரும். உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றியானது காண்பீங்க. அப்புறம் மாணவர்கள் சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீங்க. இதனால் பாடங்களில் கவனம் செலுத்துவது அதிகரிக்கும். ஸோ இது கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ரோஹிணியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து எடுத்த காரியம் கைகூடும்.
விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும். கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தொழிலில் முன்னேற்றம் காணணும். அதனால் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியது இருக்குது. வாக்குவன்மையால் தான் உங்களுக்கு நன்மை ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளிகள்லாம் குறையும். மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்கும். பிள்ளைகளிடம் அன்பானது அதிகரிக்கும். பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாகலும். அதே சமயம் காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். ஸோ அதனால் எதிர்பார்த்தபடி எல்லாம் இருக்குங்கிறதுனால அதை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணும் என்பது உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும்னா, தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் குறையும். விரிவாக்கம் செய்வது தொடர்பாக ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா ஜெயிக்க முடியும். பயணங்கள் மூலம் லாபமானது உங்களுக்கு கிடைக்க பெறலாம். மேல் அதிகாரிகளால் உத்தியோகத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதனால் உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அப்புறம் கடின உழைப்பும் மனதைரியமும் உடைய உங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கலாம். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். எதிர்பாலினத்தரால் லாபமானது கிடைக்கக்கூடும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய வாய்ப்பு நேரிடும். பணவரவு கூடும். வீண் அலைச்சல் திடீர் கோபம் உண்டாகலாம். காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். போட்டிகள் குறையும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் நல்லபடியாக முடியும். மொத்தத்தில் உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியில் ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம்னா, காரியம் கைகூடக்கூடிய பரிகாரம். நினைத்த காரியம் கைகூட சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இப்படி விளக்கேற்றுங்க என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி விளக்கேற்றணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. சித்ரா பௌர்ணமி என்பது தெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறந்த நாளாகும். இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு ஆகியவெல்லாம் செய்தீங்கன்னா காரிய சித்தி ஏற்படும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சந்திரன் உயிராற்றலுக்கான கிரகமாக சொல்லப்படுது. அத்தகைய சந்திரனுக்குரிய நாள் பௌர்ணமி என்பதால் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலம் நம்மளுடைய எண்ணங்களில் இருக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு விஷயம் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தை நிஜமாக்கி இந்த நாள் நமக்கு கொடுக்கும். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி சித்திரை நட்சத்திர நாளில் இணைந்து வருவது இது இன்னும் சிறப்பானது. சித்ரா பௌர்ணமி என்று நம்மளுடைய கோரிக்கைகள் விருப்பங்கள் நிறைவேற எளிமையான விளக்க பரிகாரத்தை செய்தாலே அளவில்லாத பெரிய அளவான பலன்களை பெற முடியும். பௌர்ணமி என்றுடைய அந்த நாள் அன்னைக்கு சந்திரனுடைய ஒளிக்காற்றுகள் நம்மளுடைய உடலில் பட வேண்டும் என்பதனால திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது நல்லது. ஸோ இந்த நாளில் கிரிவலம் சென்றால் அவ்வளோ ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி என்பது ஒளிமயமான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாகும். தெய்வ சக்தி அதிகம் இருந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் நம்ம என்ன வேண்டி கொண்டாலும் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். இது ஆன்மீக பரிகார நிபுணர்களே கூறுறாங்க. அதனால தான் இந்த பௌர்ணமியில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கிறத சொல்கிறேன். உங்களோட பூஜை அறையில் சிம்பிளாக விளக்கேற்றி வழிபாடு செய்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பலன் கிடைக்கும். அதனால் உங்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இதுதான் பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி.